அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் மாறாமல் நம் நிலை மாறாது. மாற்றம் ஒன்றே மாறாதது என்று சொல்லுவார்கள். மாற்றங்களின் காரணமாகத்தான் எவ்வளவோ நிகழ்வுகள் ஆச்சரியப்படத்தக்க வியக்கத்தக்க விதத்திலே நடந்திருக்கின்றது. நாம் இருக்கின்ற வழி சரியானதா என்பதை அறிந்து சரியானதென்றால் அதிலே நிலைத்திருக்க வேண்டும், தவறானதென்றால் அதை விட்டும் தூரமாகி நல்வழியிலே நேர்வழியிலே சிராத்தல் முஸ்தகீமிலே நாம் இருக்க வேண்டும். அன்று 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் எளிப்பிறவிகளாக மக்கள் அல்ல மாக்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு முட்டாள்தனமானவர்களாக குரோதங்களால் விரோதங்களால் பகைமையால் பண்பாடற்றவர்களாக வாழ்ந்த அந்த அரபுலக மக்கள் உடம்போட்ட தங்கங்களாக ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு, அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான், அவர்களும் அல்லாஹுவை பொருந்தி கொண்டார்கள் என்று சொல்லக்கூடிய விதத்திலே அவர்கள் எல்லாம் மனித புனிதர்களானார்கள் என்று சொன்னால், இன்று நம்மிடையே அவர்கள் பேசப்படுகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் அவர்கள் தங்களுடைய நிலையிலே மாற்றத்தை கொண்டு வந்தார்கள். உமரை கொண்டாகிலும் அபுஜஹிலை கொண்டாகிலும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பலப்படுத்து என்று அல்லாஹ்விடம் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டபோது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அந்த வாய்ப்பை பாக்கியத்தை வழங்கினான். அதற்கு முன்னால் வரையிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரம் தொட்டு களிமா சொல்வதற்கு முன்னால் வரையிலும் எந்த அளவுக்கு அவர்கள் எதிர்ப்பாக இருந்தார்கள் என்றால், எந்த அளவுக்கு அவர்கள் ஈனத்தனமான வாழ்க்கை வாழ்ந்தார்கள் என்றால், மோசமான வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொன்றொழித்தே தீர்வேன் என்று வாளோடு புறப்பட்டவர்கள். ஒரு கவிஞன் சொன்னான், எரிமலையாய் குமரிக்கொண்டு ஏந்தி வந்த வாளை ஓங்கி விழிமலராய் மாறிவிட்ட விந்தையே, வியப்புக்குரிய தோழரவரின் சிந்தையே. உமர் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அத்தகையவர்களாக, சத்தியத்தை எதிர்க்கக்கூடியவர்களாக, அசத்தியை நிலைக்க வேண்டும் என்பதற்காக சத்தியவாதிகளை உதைக்கக்கூடியவர்களாக, இப்படி பல விதத்திலும் இருந்த அவர்களுடைய நிலை மாற்றத்தால் உமரின் நாவில் அல்லாஹ் பேசுகிறான் என்றும், எனக்கு பிறகு இறை தூதர் கிடையாது, அப்படி இருக்கும் என்றால் அது உமராக இருக்கும் என்றும் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு வழியிலே சென்றால் ஷைத்தான் வேறொரு வழியிலே வெருண்டோடுவான் என்றும், அந்த அளவுக்கு அவர்கள் அல்லாஹுவை நம்பி, அல்லாஹுடைய மார்க்கத்தை நம்பி, அல்லாஹுடைய தூதர் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பதை நம்பி, மரணத்திற்கு பிறகு வாழ்க்கை இருக்கிறது என்பதை உறுதியாக நம்பிய காரணத்தால் அவர்கள் இதே போன்ற ஜும்மா மேடைகளிலே சொல்லுவார்களாம், மாத்த ஃபுலான் மாத்த ஃபுலான் மாத்த ஃபுலான், இன்னார் இறந்து விட்டார், இன்னார் மௌத்து, இன்னார் மரணம் அடைந்து விட்டார், மௌத்தாகி விட்டார் என்று சொல்கிறார்கள். ஒரு நாள் இதே உமர் மாத்த உமர் மரணம் அடைந்து விட்டார் என்று நீங்கள் எல்லாம் சொல்வீர்கள், நீங்களும் மரணம் அடைவீர்கள் என்று தங்களுடைய நிலையை மாற்றிக்கொண்ட அவர்கள் மறுமைக்கான சேகரங்களை சேகரிக்க வேண்டும். இவ்வுலக வாழ்க்கையிலே நாம் எவ்வளவுதான் பெரிய ஜனாதிபதியாக இருந்தாலும் மறுமையிலே நாம் இங்கே வாழ்ந்த வாழ்க்கைக்கெல்லாம் அல்லாஹ்விடத்திலே கணக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக அப்பழுக்கற்ற வாழ்க்கையை, தன்னலமற்ற வாழ்க்கையை, மறுமைக்கான வாழ்க்கையை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாழ்ந்தார்கள். அவர்களுடைய நிலை மாற்றம் ஏற்பட்டது. அல்லாஹ் கூறுகிறான் தனது திருமறை குர்ஆனிலே, லஹு முஅக்கிபாத்து மின் பைனி யதைஹி வ மின் ஹல்ஃபிஹி யஹ்ஃபலூன மின் அம்ரில்லாஹ்
இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா ஃபி அன்ஃபுசிக்கும். மனிதனுக்கு முன்னாலும், இஸ்லாமிய மனிதனுக்கு அல்ல, எல்லா மனிதனுக்கும் முன்னாலும், ஆதமுடைய மக்கள் அனைவருக்கும் முன்னாலும் பின்னாலும் தொடர்ந்து வரக்கூடிய வானவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹுடைய கட்டளையின்படி தவணை வரை அந்த வானவர்கள், முன்னாலும் பின்னாலும் தொடர்ந்து வரக்கூடிய வானவர்கள் தவணை வரை அவனை பாதுகாக்கிறார்கள் என்று இந்த செய்தியை சொல்லிவிட்டு அல்லாஹ் கூறுகிறான், எந்த ஒரு தனி மனிதரோ சமுதாயமோ தம் நிலையை தாமே மாற்றிக்கொள்ளாத வரை அல்லாஹ் அவர்களை நிச்சயமாக மாற்றுவதில்லை. எவ்வளோ பேர்கள் மாற்றம் பெற்றவர்கள், ஏற்றம் பெற்றவர்கள், நேர்வழி அடைந்தவர்கள் தங்களுடைய வாழ்நாளிலேயே வழிகிட்டு போய்விட்டார்கள். எவ்வளோ பேர்கள் நரகத்திற்கான காரியங்களை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தவர்கள் அவர்களுடைய நிலை மாறி சொர்க்கத்துக்குரிய காரியங்களை செய்து சொர்க்கவாசிகளாக ஆகிவிடுகிறார்கள். ஆகவே நம்முடைய நிலைமை எவ்வாறு இருக்கிறது என்பதை நாம் சீர்தூக்கி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, மக்கமா நகரிலே இங்கொன்றும் அங்கொன்றுமாக இஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டிருந்த நேரத்திலே கொடுமைகளுக்கும் துன்பங்களுக்கும் சித்திரவதைகளுக்கும் ஆளாகி கொண்டிருந்த நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலிலே அபிசீனியாவிற்கு ஹிஜ்ரத் செய்யுமாறும் பிறகு மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்யுமாறும் பணித்தார்கள். அந்த கட்டளையை ஏற்று தன்னை மாற்றிக்கொண்டவர்கள், மொடா குடியர்களாக இருந்தவர்கள், விபச்சாரத்திலே ஊறி திளைத்தவர்கள், 2 கல் எடுத்துச் சென்றால் 3 கல் எடுத்துச் சென்றால் 2 கல் அடுப்பு கூட்ட 1 கல் வணங்க என்று இருந்தவர்கள், முடை நாற்றம் எடுத்த அத்தனை ஈனத்தனமான காரியங்களையும் செய்தவர்கள் இஸ்லாத்திற்கு வந்த பிறகு அவர்கள் ஹிஜ்ரத்திற்காக பயணப்படும் போது நாட்டை விடுகிறார்கள், பிறந்த மண்ணை விடுகிறார்கள். இந்த நாடு எனக்கு பெரிதல்ல, இந்த ஊர் இந்த மண் எனக்கு பெரிதல்ல, என்னுடைய அழகான வீடு எனக்கு பெரிதல்ல, என்னுடைய உற்றார் உறவினர்கள் எனக்கு பெரிதல்ல, என்னுடைய சொத்து சுகங்கள் எனக்கு பெரிதல்ல. அல்லாஹுடைய மார்க்கம் அது சுதந்திரமாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். அல்லாஹுவை சுதந்திரமாக வணங்க வேண்டும். அல்லாஹுடைய கட்டளைகளை எந்த விதமான இடைஞ்சலும் இல்லாமல், எந்த விதமான இடையூறும் இல்லாமல் அதை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகவே தங்களுடைய நிலையை மாற்றிக்கொண்ட அவர்கள் அகதிகளாக நாடு துறக்கிறார்கள். நாடு துறந்து வந்தவர்களை அங்கே இருக்கக்கூடிய அவுஸ் கஸ்ரஜ் இந்த இரு கோத்திரத்தாரும் சதா பகைமை, சதா சண்டை, இரு கோத்திரத்தாரும் ஒற்றுமையாக இருக்கவே இல்லை. இஸ்லாத்தின் காரணத்தால் அல்லாஹ் சொல்லுகிறானே தன்னுடைய திருமறை குர்ஆனிலே 3வது அத்தியாயம் 103வது வசனத்திலே, வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு வذ்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும் இத் குன்தும் அஅதான் ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும் ஃபஅஸ்பஅதும் பிநிஅமதிஹி இஹ்வானா وكنتم على صفا حفرة من النار فأنقذكم منها كذلك يبين الله لكم آياته لعلكم تهتدون. நீங்கள் எல்லோரும் அல்லாஹ்வின் கயிற்றை, இந்த குர்ஆனை வலுவாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பிரிந்து விடாதீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருட்கொடைகளை, நியாமத்துகளை நினைத்து பாருங்கள். நீங்கள் பகைவர்களாய் இருந்தீர்கள். இஸ்லாத்தின் மூலம் உங்கள் இதயங்களை அன்பினால் பிணைத்து அவனது அருளால் நீங்கள் சகோதரர்களாகிவிட்டீர்கள். பகைவர்களாக இருந்தவர்கள் சகோதரராகிவிட்டார்கள். இன்னும் நீங்கள் நரக நெருப்பு குழி கரையின் மீது இருந்தீர்கள். அதனின்றும் அவன் உங்களை காப்பாற்றினான். நீங்கள் நேர்வழி பெறும் பொருட்டு அல்லாஹ் இவ்வாறு தன் ஆயத்துகளை, வசனங்களை உங்களுக்கு தெளிவாக்குகின்றான். அவ்வளவு பகைமையாக இருந்தவர்கள்
மரணத்திற்கு பிறகு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கை நமக்கு வெற்றியாக அமைய வேண்டும் என்பதற்காக எல்லா ஆச்சரியங்களையும், எல்லா விதமான குரோதங்களையும், விரோதங்களையும், பகைமைகளையும் விட்டுவிட்டு சகோதரர்களானார்கள். அந்த இரு கோத்திரத்தாருக்கு மத்தியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துறந்து வந்தவர்கள், நாட்டை துறந்து அகதிகளாக வந்தவர்களை, இவர் உன் சகோதரர், இவர் உன் சகோதரர், இவர் உன் சகோதரர், அழைத்து செல் என்று சொல்லப்படும் போது அங்கே அவர்கள் உண்மையான சகோதரர்களாகவே அவர்களை எடுத்துக்கொண்டார். உண்மையான சகோதரர்களாக மட்டுமல்ல, அதைவிட ஒரு பங்கு மேலாக அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக தங்களை அர்ப்பணித்து இவ்வாறு வந்தவர்களை, அல்லாஹுடைய மார்க்கத்தை ஏற்றவர்கள், தங்களுடைய நிலைமையை சீர்படுத்திக் கொண்டவர்கள், ஆரம்பத்திலே இருந்த நிலைமையை மாற்றிக்கொண்டவர்கள் எவ்வாறு நடந்து கொண்டார்கள் என்று சொன்னால், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள் மதீனாவுக்கு வந்தவுடன் இப்னு ரபீஉ, சஅத் இப்னு ரபீஉ அவர்களையும் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்களையும் சகோதரர்களாக்கினார். சகோதரர்கள் ஆக்கின உடனே அந்த சஅத் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் அன்சாரிகளிலே, ஆதரவாளர்களிலே அதிக செல்வம் உள்ளவன், எனவே என் செல்வத்தில் பாதியை உமக்கு பிரித்து தருகிறேன். ஒரு வார்த்தைக்கு சொன்னார்கள், இவர் உன் சகோதரர் என்று. எனவே என் செல்வத்தில் பாதியை உமக்கு பிரித்து தருகிறேன். என்னுடைய 2 மனைவியரில் நீர் யாரை விரும்புகிறீர் என்று சொல்லும், அவரை நான் விவாகரத்து செய்து அவருடைய இத்தா காலம் முடிந்ததும் உமக்கு திருமணம் முடித்து வைக்கிறேன். அவரின் இத்தா முடிந்ததும் அவரை உமக்கு மனம் முடித்து தருகிறேன் என்று கூறினார். அப்போது அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, இது அதாவது வியாபாரம் நடைபெறக்கூடிய கடைவீதி ஏதும் இங்கு இருக்கிறதா என்று கேட்டேன். அவர் கைனுகா என்னும் கடைவீதி இருக்கிறது என்று சொன்னார். அவர் கைனுகா என்னும் கடைவீதி இருக்கிறது என்று சொன்ன உடனேயே நான் அங்கே சென்றேன், வியாபாரங்களை செய்தேன், அதன் மூலமாக நான் வசதி படைத்தவனாக ஆகிவிட்டேன் என்று சொல்கிறார்கள். இவ்வாறு தான் அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக தன்னை அர்ப்பணித்தவர்கள் வாழ்ந்தார்கள். அவர்களுடைய நிலைமை எப்படி இருந்தாலும் மூமின்களாக, முஸ்லிம்களாக அவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த அளவுக்கு என்று சொன்னால், அல்லாஹ் சொல்லுகிறான், நபியை உயிரை மேலானவர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த வசனத்திலேயே, அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம் வ அஸ்வாஜுஹு உம்மஹாத்துஹும் வ உலுல் அர்ஹாமி பஅதுஹும் அவுலா பிபஅதின் ஃபீ கிதாபில்லாஹி மினல் முஃமினீன வல் முஹாஜிரீன இல்லா அன் தஃஅலு இலா அவுலியாக்கும் மஅரூஃபா இலா அவுலியாயிக்கும் மஅரூஃபா கான ذلك ஃபில் கிதாபி மஸ்தூரா. இந்த நபி இறை நம்பிக்கையாளர்களுக்கு அவர்களுடைய உயிரை விட மேலானவராக இருக்கிறார். இன்னும் அவருடைய மனைவியர் அவர்களுடைய தாய்மார்களாக இருக்கின்றனர். ஒரு மூமினின் சொத்தை அடைவதற்கு, இந்த இடத்துல அல்லாஹ் சொல்லுகிறான், மூமினின் சொத்தை அடைவதற்கு மற்ற மூமின்களை விடவும், தீனுக்காக நாடு துறந்த முஹாஜிர்களை விடவும், சொந்த பந்துக்களே சிலரை விட சிலர் நெருங்கிய பாத்தியதை உடையவர்கள் ஆவார்கள். ஏனென்றால் இரத்த சம்பந்தமான உறவுகளை விட இந்த வருகை தந்தார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சகோதரர் சொன்னார்களே, அவர்களுக்கு அவ்வளவு முன்னுரிமை வழங்கியதைத்தான் அல்லாஹ் இங்கே சுட்டி காட்டுகிறார். ஒரு மூமினின் சொத்தை அடைவதற்கு மற்ற மூமின்களை விடவும், தீனுக்காக நாடு துறந்த முஹாஜிர்களை விடவும், சொந்த பந்துக்களே சிலரை விட சிலர் நெருங்கிய பாத்தியத்தை உடையவர்கள் ஆவார்கள். இதுதான் அல்லாஹ்வின் வேதத்தில் உள்ளது. இரத்த சம்பந்தம் உள்ளவர்களுக்குத்தான் நீங்கள் முதலில் வழங்க வேண்டும், உறவுகள் தான் முதலில் பார்க்கப்பட வேண்டும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான். என்றாலும் நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கு நன்மை செய்ய நாடினால் முறைப்படி செய்யலாம், இது வேதத்தில் எழுதப்பட்டதாகும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அப்போ அந்த அளவுக்கு அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக, நாளை மறுமையிலே சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்பதற்காக தங்களுடைய நிலைகளை அவர்கள் தாங்களாக மாற்றிக்கொண்டார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, இன்று நாம் நம்முடைய நிலையிலே மிக எளிதானவைகளை கூட, இலகுவானதை கூட, விட்டுவிடக்கூடியதை கூட விட முடியாமல் சிக்கி தவிக்கிறோம்.
இன்றைய முஸ்லிம் இளைஞர்கள் போதைகளுக்கு அடிமையாகி விட்டார்கள், மது பழக்கத்திற்கு அடிமையாகி விட்டார்கள். மது அடிமைகள் மறுவாழ்வு மையம் என்றெல்லாம் திறக்கப்பட்டாலும் அதிலும் சரியான பலன் இல்லை. ஆனால் அன்று அல்லாஹ் குடியை ஹராமாக்கி விட்டான், குடிப்பது தடை செய்யப்பட்டு விட்டது, பெரும்பாவம் ஆக்கப்பட்டு விட்டது என்று சொன்ன உடனே குடித்துக் கொண்டிருந்தவர்கள் தங்களுடைய வாயிலே விரலை விட்டு அதை வாந்தி எடுத்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். எதனால்? அவர்கள் என்ன சாதாரண குடிகாரர்களா? ஒரு வருடம் 2 வருடம் குடித்தவர்களா? பல ஆண்டுகள் குடித்தவர்கள். இது என்னை அடிமைப்படுத்தி விட்டது, என்னால் இதை விட முடியாது என்று அவர்கள் சொல்லவில்லை. அல்லாஹ் சொல்லிவிட்டானா? அல்லாஹுடைய தூதருக்கு அவ்வாறு வகை இறங்கிவிட்டதா? இது எனக்கு தேவையில்லை. எவ்வாறு அவர்களால் இருக்க முடிந்தது? எவ்வாறு அவர்களால் அது சாத்தியமானது? காரணம், உறுதியான நம்பிக்கை. இன்று ஜும்மாவுக்கே நாம் நேரத்திற்கு வர மறுக்கிறோம். எவ்வளவோ நன்மைகள் இருக்கிறது. 40 வயது வரையிலும் உண்மையை பேசி வந்த அஸ்வாதிக் நன்னம்பிக்கையாளர் என்ற அந்த மக்கமா நகர முஷ்ரிக்குகளுக்கு மத்தியில் அல் அமீன் என்று பெயர் வாங்கி இவர்கள் சொல்கிறார்கள், ஆரம்பமாக வருபவர்களுக்கு ஒட்டகம் தர்மம் செய்த நன்மை, அதற்கு அடுத்து வருபவர்களுக்கு மாடு குர்பானி கொடுத்த நன்மை, அதற்கும் அடுத்து வருபவர்களுக்கு ஆடு குர்பானி கொடுத்த நன்மை, அதற்கும் அடுத்து வருபவர்களுக்கு கோழி நன்மை செய்த கோழி தர்மம் செய்த நன்மை, அதற்கும் பின்னால் வருபவர்களுக்கு முட்டையை தர்மம் செய்த நன்மை. பள்ளிவாசலின் வாயிலே அந்த ஏடுகளை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய வானவர்கள் எப்பொழுது மெம்பரிலே இமாம் ஏறுகிறாரோ அதோடு அதை மூடி வைத்து விடுகிறார்கள். நமக்கெல்லாம் தெரியுமா தெரியாதா? அலட்சியம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆத்தி ஃபஸ்ஸஉ இலா திக்ரில்லாஹி வதருல் பைஅ ذلكم خير لكم إن كنتم تعلمون. இறை நம்பிக்கையாளர்களே, ஜும்மாவிற்கான அழைப்பு விடுக்கப்பட்டால் உங்களுடைய கொடுக்கல் வாங்கல் வியாபாரம் அனைத்தையும் விட்டுவிட்டு பள்ளியை நோக்கி விரைந்து வாருங்கள், அதுதான் உங்களுக்கு நல்லது என்று அல்லாஹ் சொல்கிறான். இல்ல அல்ல, அதை விட வேற வேற நல்லதெல்லாம் இருக்குது எனக்கு என்பது போல நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். அன்று ஒரு சாரார் அழிக்கப்பட்டார்கள். எந்த விதத்திலே? குரங்குகளாக, பன்றிகளாக 3 நாட்கள் உருமாறி அவர்கள் அப்படியே இருந்து இறந்து போனார்கள். சனிக்கிழமை மீன்பிடிக்க செல்லாதீர்கள் என்று அல்லாஹுடைய கட்டளை இருந்தது. ஒரு சாரார் மீன்பிடிக்க சென்றார்கள், ஒரு சாரார் செல்லவில்லை, தடுக்கவில்லை. இன்னொரு சாரார் செல்லாமலும் சென்றவர்களை தடுக்கவும் செய்தார்கள். தடுத்தவர்களை பார்த்து இந்த தடுக்காதவர்கள், மீன்பிடிக்க போகாதவர்கள் சொன்னார்கள், ஓனா போய் அழியட்டுமே, அல்லாஹுடைய வேதனை அவர்கள் அனுபவிக்கட்டுமே, நாங்கள் தான் போகவில்லை, நாங்கள் அவர்களை தடுக்கிறோமா? நீங்கள் ஏன் அவர்களை தடுக்கிறீர்கள்? அழிந்து போகட்டுமே என்றார்கள். அதற்கு மீன்பிடிக்க போகாமல் தடுத்தவர்கள் சொன்னார்கள், நாங்கள் சொல்வதன் மூலமாக அவர்கள் திருந்தி விடலாம், அந்த சனிக்கிழமை நாளை வழிபாட்டுடைய நாளாக அவர்களும் ஆக்கிக் கொள்ளலாம், அல்லது அவர்கள் இப்படியே தொடர்ந்து செய்து கொண்டிருந்தாலும் நாளை அல்லாஹ் எங்களிடம் கேட்கும் போது, அல்லாஹ் நாங்கள் சொன்னோம் அவர்கள் கேட்கவில்லை என்று அல்லாஹ் கேட்கின்ற கேள்விக்கு நாங்கள் பதிலை வைத்திருக்கின்றோம் என்றார். தடுக்காதவர்கள், மீன்பிடிக்க செல்லாமல் தடுக்காமல் இருந்தார்களே அவர்களையும் மீன்பிடிக்க சென்றவர்களையும் தான் அல்லாஹ் உருமாற்றினான். அப்ப எவ்வளவு முக்கியமான நாள் இது! இந்த நாளுக்குரிய சிறப்பு எவ்வளவு! நம்முடைய நிலைமைகளை இன்னும் நாம் மாற்றிக்கொள்ளவில்லை. அல்லாஹுடைய பயம் அதிகமாக இருந்தால் பள்ளிவாசலோடு நெருங்கிய தொடர்புடையவர்களாக நாம் ஆகிவிடுவோம். இந்த ஜும்மா நாளிலே இமாம் மிம்பரிலே ஏறும் முன்பதாகவே பள்ளிவாசல் நிரம்பி வழியும். உங்களை பள்ளிவாசலிலே இருக்க சொல்கிறானா? வருகிறீர்கள், 2 ரக்காத்து நடக்கிறது, உடனே ஓடித்தான் போகிறோம். فَإِذَا قُضِيَتِ الصَّلَاةُ فَانْتَشِرُوا فِي الْأَرْضِ وَابْتَغُوا مِنْ فَضْلِ اللَّهِ. தொழுகையை நீங்கள் முடித்துக் கொண்டால் உடனே வெளியேறி செல்லுங்கள், பூமியின் பல பகுதிகளிலும் பரவி சென்று அல்லாஹ் உங்களுக்கு விதித்திருக்கக்கூடிய சம்பாத்தியத்தை, ஃபதுலை தேடிக் கொள்ளுங்கள். வதுகுருல்லாஹ கஸீரன் லஅல்லகும் துஃப்லிஹூன். எந்த நிலையிலும் அல்லாஹ்வுடைய திக்ரோடு இருங்கள்,
அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள், நீங்கள் வெற்றி அடைவீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அந்த சொல்லுக்குள்ள மதிப்பு என்ன? இன்று நாம் நம்மிலே பலரை பார்க்கிறோம், தொழுகிறார்கள், குர்ஆன் ஓதுகிறார்கள், சுன்னத்தான நோன்புகள் உள்பட ஃபர்லான நோன்புகளை வைக்கிறார்கள், தான தர்மங்களை அள்ளி வழங்குகிறார்கள். இருப்பினும் அவர்களிலே சில மாற்றங்கள் இல்லை, அவர்களுடைய நிலைமைகளிலே சீர்திருத்தம் இல்லை. சீரழிவுக்குரிய சீரியல்களை பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், சினிமாக்களை பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். காமெடி சீன் தானே, எதை பார்த்தால் குற்றமில்லை என்று அவர்களாக நினைத்துக் கொண்டு அதை பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பாடல்களை கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹுடைய திக்ர் என்றென்றும் நம்முடைய உள்ளத்திலே உயிரோட்டமாக அது இருந்து கொண்டிருந்தால்தான் நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை நோக்கி நெருங்கி வருவான். ஆகவே அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய நிலையை நாம் மாற்றிக்கொள்ளாத வரை அவர்கள் எதற்காக தங்களுடைய அந்த பழக்க வழக்கங்களை எல்லாம், அந்த கேடுகட்ட செய்கைகளை எல்லாம் விட்டுவிட்டு அதன்பால் திரும்பவும் செல்லாமல் எதற்காக அவர்கள் அந்த அளவுக்கு வாழ்ந்தார்கள் என்று சொன்னால், கபரிலே நான் வேதனைப்பட்டு விடக்கூடாது, நாளை மறுமையிலே நரக நெருப்பிலிருந்தும் நான் பாதுகாக்கப்பட வேண்டும், அல்லாஹ் கேள்விகள் கேட்பானே, அது எனக்கு இலகுவாக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் பயந்தார்கள். அல்லாஹ்வை பயந்தார்கள். அல்லாஹ் மன்னிப்பவன், மன்னிப்பதை விரும்புபவன், மன்னிப்பதை தன் மீது கடமையாக்கி கொண்டவன். இருப்பினும் இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத், அல்லாஹ் பிடிப்பதிலே, தண்டிப்பதிலே, ஆக்கினை செய்வதிலே மிகவும் கடுமையானவன். ஆக அவனை பயந்த காரணத்தினால், அவனுடைய பயம் அதிகமாக இருந்த காரணத்தினால் தேவையில்லாதவைகளை எல்லாம் விட்டு விலகினார்கள். நாளை வாக்குமூலம் கொடுக்கக்கூடியவர்கள் நாம் இருந்து விடக்கூடாது. சடங்காக, சம்பிரதாயமாக, ஏதோ ஃபார்மாலிட்டிஸுக்காக சில கடமைகளை செய்துவிட்டு நமக்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் இல்லை என்பது போல நாம் இருந்து விடக்கூடாது. நம்முடைய நிலை மாறி இருக்கிறது என்றால் எல்லா வகையிலும் நம்முடைய நிலை மாறி இருக்க வேண்டும். ஜன்னாத்தின் யதஸாஅலூன், நாளை சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திலே மகிழ்ச்சியோடு இருப்பார்கள். அனில் முஜ்ரிமூன், இருப்பினும் குற்றவாளிகளை குறித்து விசாரிப்பார்கள். சொர்க்கத்திலே இருக்கக்கூடியவர்கள் நரகத்திலே உள்ளவர்களை விசாரிப்பார்கள். மா ஸலகக்கும் ஃபீ ஸகர், இந்த கடுமையான சக்கர் என்ற நரகத்திற்கு நீங்கள் வர காரணம் என்ன? உடனே நரகவாசிகள், சக்கர்வாசிகள் சொல்லுவார்கள், காலு லம் நக்கு மினல் முஸல்லீன். இன்றைய ஜும்மா, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உள்ள ஜும்மா 2 ரக்காத் தான் ஃபர்ல். ஏன்? எல்லோரும் கூடி அல்லாஹுடைய செய்திகளை, அல்லாஹுடைய தூதர்களுடைய செய்திகளை கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான். ஆக தொழுகை முழுமையடைய வேண்டும் என்று சொன்னால் நான் முன்கூட்டியே வந்துவிட வேண்டும். அப்பொழுதுதான் அந்த தொழுகைக்கு நாம் சரியான முழுமைப்படுத்தக்கூடிய நிலையில இருக்கின்றோம். அவர்கள் சொல்லுவார்கள், காலு லம் நக்கு மினல் முஸல்லீன், நாங்கள் தொழுபவர்களாக இருக்கவில்லை. வலம் நக்கு நுத்இமுல் மிஸ்கீன், நாங்கள் ஏழைகளுக்கு உணவளிப்பவர்களாக இருக்கவில்லை. வகுன்னா நஹூது மஅல் ஹாயிதீன், வீணானவற்றில் மூழ்கி கிடந்தோரோடு நாங்கள் மூழ்கி கிடந்தோம். இருக்கிற அற்ப வாழ்வு, சொற்ப வாழ்வு வாய்ப்பை நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். இதிலே வீணிலே மூழ்கி கிடப்பது, அது விளையாட்டுகளாக இருக்கலாம், நான் ஏற்கனவே சொன்ன சீரியல்கள், சினிமாக்களாக இருக்கலாம், அல்லது அரட்டை அரங்கங்களாக இருக்கலாம், வீண் பேச்சாக இருக்கலாம். இப்படி வீணானவற்றில் மூழ்கி கிடந்தோரோடு நாங்களும் மூழ்கி கிடந்தோம். வகுன்னா நுகஜ்ஜிபு பியௌமித்தீன், நாங்கள் மறுமையை உறுதியாக நம்பவில்லை. உறுதியான நம்பிக்கை மறுமையிலே இருந்தால் இவ்வற்ப சொற்ப வாழ்க்கையிலே அந்த மறுமைக்கான சேகரத்தை சேகரிக்கக்கூடியவர்களாக நாம் இருப்போம். இருக்கிறது ஈமான் பலகீனமாக ஒரு ஓரத்திலே ஒட்டி கொண்டிருக்கிறது. உலக ஆதாயங்கள், லோக ஆதாயங்களுக்குத்தான் முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது. அல்லாஹ் இதைவிட அது சிறந்தது என்கிறான். பல் துஹ்சிரூனல் ஹயாத்துத் துன்யா வல் ஆஹிரத்து ஹைரும் வஅப்கா, விரைவில் முடிந்துவிடக்கூடிய, உங்களை முடித்து விடக்கூடிய, உங்களை தனிமைப்படுத்தி மண்ணறைக்கு அனுப்பக்கூடிய இந்த உலகுக்குத்தான் நீங்கள் முன்னுரிமை வழங்குவீர்களோ? இந்த உலக வாழ்க்கையோடு ஆஹிராவுடைய வாழ்க்கையை ஒப்பிடும்போது இது சர்வசாதாரணமானது. ஆக அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, அவர்கள் சொல்வார்கள், நாங்கள் மறுமையை பொய்யாக்கி கொண்டிருந்தோம், மறுமைக்காக வாழவில்லை.
ஹத்தா அத்தானல் யகீன். எதுவரையிலும் எப்படி இருந்தோம் தெரியுமா? மாற்றத்திற்கான எவ்வளவோ நிலைகள் எங்களுக்கு வந்தது. குடும்பத்திலே எண்ணிக்கை குறைந்தது, இறந்து விட்டார்கள், விபத்துக்கள் நடந்தது, இன்னும் இயற்கை பேரிடர்கள் என்று சொல்கிறார்கள், அல்லாஹுடைய கோப பார்வை, அதன் மூலமாக பாதிப்புகள், நஷ்டங்கள், இப்படியெல்லாம் எவ்வளவோ நடந்தும் நாங்கள் எங்களுடைய மாவுகளை மாற்றிக்கொள்ளவே இல்லை. நாங்கள் இப்படியே தான் இருந்தோம். ஹத்தா அத்தானல் யகீன். எங்களிடம் எங்களை நோக்கி மரணம் வரும் வரை நாங்கள் இப்படியே இருந்தோம். அதனால் தான் இந்த சக்கருக்கு வந்து விட்டோம் என்று சொல்வார்கள். சொன்னால் நாம் எந்த மார்க்கத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறோமோ அந்த மார்க்கத்திலே நாம் முழுமையாக ஈடுபட வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய இந்த நிலைகளை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றான். அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனு யா அய்யுஹல்லதீன ஆமனு துஹுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா வலா தத்தபிஉ ஹுதுவாத்தி ஷைத்தான் இன்னஹு லக்கும் அதுவும் முபீன். இறை நம்பிக்கையாளர்களே, இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள். ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள். நிச்சயமாக ஷைத்தான் பகிரங்க பகைவனாக இருக்கிறான் மனிதர்களுக்கு. அந்த எதிரிடத்தில் நீங்களும் உறுதியாக இருங்கள். அல்லாஹ் ஏவியவைகளை விட்டு தூரமாகி விடாதீர்கள். ஷைத்தான் ஏவியவைகளை ஷைத்தானுடைய சேவர்களாக அவனை நெஞ்சிலே குடி வைத்து அவன் ஏவிய வீணானவற்றை எடுத்து நடக்காதீர்கள். அல்லாஹ் ஏவியவைகளை நீங்கள் எடுத்து நடங்கள். அதே நேரம் ஷைத்தானுக்கு மாறு செய்யுங்கள். அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உலக வாழ்க்கை ரொம்ப அற்பமானது, சொற்பமானது. இதிலே நமக்கு முழுமையாக கூலி கிடைக்காது. யா அய்யுஹல்லதீன யா குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத். படைக்கப்பட்ட ஒவ்வொரு உயிரும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும். வ இன்னமா துவஃபௌன உஜூரக்கும் யௌமல் கியாமா ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நாரி வ உத்ஹிலல் ஜன்னத ஃபகத் ஃபாஸ் வமல் ஹயாத்துத் துன்யா இல்லா மதாஉல் குரூர். படைக்கப்பட்ட ஒவ்வொரு உயிரும் மரணம் அடைந்தே தீர வேண்டும், மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும். உங்களுக்குள்ள கூலி பரிபூர்ணமாக முழுமையாக கொடுக்கப்படுவதெல்லாம் கியாம நாளில்தான், யுகமுடிவு நாளில்தான். எவர் நரக நெருப்பின் வேதனையிலிருந்தும் பாதுகாக்கப்பட்டு சொர்க்கத்துக்குள்ளே நுழைவிக்கப்படுகிறாரோ, அனுப்பப்படுகிறாரோ, அவர்தான் பாக்கியசாலி, வெற்றியாளர். ஒமல் ஹயாத்துத் துன்யா இல்லா மதாஉல் குரூர். இந்த உலக வாழ்க்கை ஏமாற்றும் அற்பவசியை தவிர வேறில்லை, ஏமாற்றும் அற்ப சுகத்தை தவிர வேறில்லை என்று அல்லாஹ் கூறுகின்றான். அபஹஸிபத்தும் அன்னமா ஹலக்னாக்கும் அபஸன் வ அன்னக்கும் இலைனா லா துர்ஜஊன். நாம் உங்களை வீணுக்காக படைத்திருக்கிறோம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? அப்படிதான் உங்களுடைய நடவடிக்கைகள் இருந்து கொண்டிருக்கிறது. நாம் உங்களை வீணுக்காக படைக்கவில்லை, நோக்கமில்லாமல் படைக்கவில்லை, நோக்கத்திற்காக படைத்திருக்கிறோம். யாரெல்லாம் நரகத்திற்கு செல்லுவார்கள், யாரெல்லாம் சொர்க்கத்திற்கு செல்லுவார்கள் என்ற அந்த நோக்கத்தை அடிப்படையாக வைத்து நாம் உங்களை படைத்திருக்கிறோம். நாம் உங்களை வீணுக்காக படைக்கவில்லை என்றும் நீங்கள் நம்மளவிலே திரும்ப கொண்டு வரப்பட மாட்டீர்கள் என்றும் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? இது ரெண்டும் தப்பெண்ணம். நாம் உங்களை வீணுக்காக படைக்கவில்லை. நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய உலக வாழ்வின் முடிவிலே நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கப்படுவீர்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார். குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத். படைக்கப்பட்ட ஒவ்வொரு உயிரும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும். நலவை கொண்டும் கெடுதியை கொண்டும் நம்மை அல்லாஹ் சோதிப்பான். நமக்கு நிரந்தரமான வாழ்க்கை நன்மையாக, செம்மையாக, வெற்றியாக அமைய வேண்டும் என்று சொன்னால் இந்த உலக வாழ்க்கையிலே சில அர்ப்பணிப்புகளை நாம் செய்ய வேண்டும், சில தியாகங்களை நாம் செய்ய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய நிலைமையை மாற்றினான். அதிலே உறுதியாக நிலையாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் கேட்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ். இறை நம்பிக்கையாளர்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வல் தன்துரு நஃப்ஸும் மா கத்தமத் லிகத். நாளை மறுமைக்காக, மரணத்திற்கு பிறகுள்ள வாழ்க்கைக்காக நீங்கள் எதையெல்லாம் முற்படுத்தி இருக்கின்றீர்கள், அல்லாஹ்விடம் எதையெல்லாம் அனுப்பி வைத்திருக்கிறீர்கள். உங்களை நீங்களே சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். மற்றவர்களை நீங்கள் பார்க்காதீர்கள். நீங்கள் தான் நாளை சொர்க்கம் செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு உங்களை நீங்களே பார்த்து கொள்ளுங்கள். நீங்கள் பார்க்கிறீர்களோ பார்க்கவில்லையோ, சுய பரிசோதனை செய்து கொள்கிறீர்களோ செய்து கொள்ளவில்லையோ, அல்லாஹ் உங்களை கண்காணித்துக் கொண்டே இருக்கின்றான். இன்னல்லாஹ ஹபீரும் பிமா தஅமலூன். சகலமும் அறிந்த அவன் உங்களுடைய நடவடிக்கைகள் என்ன என்று கண்காணித்துக் கொண்டே இருக்கிறான். அவன் அழைக்கும் போது செல்ல வேண்டும். எந்த விதமான சால்ஜாபும் சொல்ல முடியாது. ஆகவே அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே,
ஹத்தா இதா ஜா அஹதகுமுல் மௌத் காலு ரப்பிர்ஜிஊன். ஒரு மனிதனிடம் அந்த சக்கராத்து மௌத் வந்து விட்டால் உடனே அவன் மௌத்தாக விரும்பாமல் அல்லாஹ்விடம் சொல்லுவான், அல்லாஹ் எனக்கு ஒரு அவகாசம் கொடு, நான் இவ்வளவு நாளும் நல்லமல்கள் செய்யாமல் இருந்து விட்டேன், நல்லமல்களாக செய்து வருவதற்காகத்தான் கேட்கிறேன், வேற எதற்காகவும் கேட்கவில்லை. இவ்வளவு நாள் அவகாசம் உனக்கு இருந்ததே, செய்தாயா? இது வெறும் வார்த்தை. நீங்கள் எழுப்பப்படும் நாள் வரை உங்களுக்கு இடையே திரை இருக்கிறது. அதாவது வசதி படைத்தவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், وَأَنْفِقُوا مِمَّا رَزَقْنَاكُمْ مِنْ قَبْلِ أَنْ يَأْتِيَ أَحَدَكُمُ الْمَوْتُ فَيَقُولَ رَبِّ لَوْلَا أَخَّرْتَنِي إِلَى أَجَلٍ قَرِيبٍ فَأَصَّدَّقَ وَأَكُن مِنَ الصَّالِحِينَ. உங்களுக்கு மரணம் வரும் முன்னரே அல்லாஹ் வழங்கியதிலிருந்து தான தர்மங்களை செய்து கொள்ளுங்கள். மரணம் வந்துவிட்டால் அந்த மனிதன் நிறைய வைத்திருக்கக்கூடியவன், எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடு, தான தர்மங்களை செய்து சாலிஹானவர்களின் நல்லவர்களின் நானும் ஒருவனாக வந்து விடுவேன் என்று. வலன் யுஅக்கிர அல்லாஹு நஃப்ஸன் இதா ஜாஅ அஜலுஹா வல்லாஹு கபீரும் பிமா தஅமலூன். எந்த ஒரு ஆன்மாவுடைய அஜல் நேரம் நெருங்கி விடுகிறதோ, ஒரு நாளிகை பிந்தாது ஒரு நாளிகை முந்தாது ரூஹ் வாங்கப்பட்டு விடும் என்று அல்லாஹ் சொல்கிறானே. ஆகவே எப்பொழுது வாங்கப்படும் என்பது நமக்கு தெரியாது. ஆகவே இம்மை வாழ்க்கையில் மர்மைக்கான சேகரங்களை சேகரித்து வாழக்கூடியவர்களாக நாம் நம்மை மாற்றிக் கொண்டிருக்கிறோம், இஸ்லாத்திலே இருக்கிறோம். அதை தக்க வைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக அந்த வாய்ப்பை அல்லாஹுக்கு நன்றி செலுத்தி அதிகம் அதிகம் ஈமானிய உறுதியோடு செயல்படக்கூடிய நன்மக்களாக வல்ல அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆய்க்கொள்ள வேண்டும்.